Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தொடர்ந்து மெரினா கடற்கரையிலும் இதே போன்று அகண்ட திரையில் இறுதிப் போட்டியை ரசிகர்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், நாம ஏற்கனவே நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்த போது நேரலையில் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. தற்போது இந்தியா பேட்டிங் செய்ய தொடங்கியிருக்கு. ரசிகர்களோட வருகை எந்த அளவுல இருக்கு? தற்பொழுது இந்திய அணி விளையாட தொடங்கிய முதல் ஓவரிலேயே 4-6 என விளாசிக் கொண்டிருக்கிறது. இந்த மெரினா கடற்கரை உற்சாக மிகுதியால் பொங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்திய அணி இந்த சாம்பியன் டிராபி தொடரை கைப்பற்ற வேண்டும், இறுதிப் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று இங்கு கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து இந்த கிரிக்கெட் போட்டியை கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் இந்த ஓவரில் 6 போக வேண்டும், இந்த ஓவரில் 4 அடிக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் நியூசிலாந்து அணி 251 ரன்களை மட்டுமே குவித்திருக்கிறது. ஆகவே இந்திய அணி தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த இறுதிப் போட்டியை அகண்ட திரையில் பிரம்மாண்டமான திரை 32 அடி நீளமும் 18 அடி அகலமும் கொண்ட இந்த திரையில் அவர்கள் எல்லாம் கிரிக்கெட் போட்டியை கண்டு கொண்டிருக்கிறார்கள். சுமார் 3/4 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த காட்சி தெரியும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விளையாட்டு போட்டியை எப்படி நடந்து கொண்டிருப்பது என்பது குறித்து கேட்கலாம். சார், மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஓவர்ல 6 போர்லாம் போச்சு, எப்படி இருக்கு? இதுவரை நல்லா போயிட்டு இருக்குது. ரோஹித் சர்மா முத பால கிளியர் பண்ணாரு. சோ ஈஸியா ஜெயிச்சலாம் நினைக்கிறோம். அவ்வளவுதான். பலா, இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய தொடக்கம் மிக நன்றாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஓவர்களிலும் சிறப்பாக விளையாடும் என கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவோட பேட்டிங் எப்படி இருக்கு? வேற லெவலு, வெறித்தனமா இருக்காங்க பாருங்க. இந்த வாட்டி கப்பு நம்மளுக்கு தான். ரோஹித் சர்மா தொடக்கமே அதிரடி ஆடிட்டு இருக்காரு. அவர் என்ன இந்த மேட்ச்ல 50 அடிப்பாரு, செஞ்சுரி அடிப்பாரு? செஞ்சுரி கன்ஃபார்ம் அடிப்பாரு, கன்ஃபார்ம் அடிப்பாரு. நமக்கான அந்த சேசிங் 251 ரன் தான் சேசிங் இருக்கு. இதுக்குள்ள நம்ம பேட்ஸ்மேனோட திறமை எப்படி இருக்கும்? அது சொல்லவா வேணும்? இந்தியாங்க அவரு எப்படி அடிப்பாரு பாருங்க. சும்மா அங்க இருக்கு மேட்ச், அங்க பார்த்து தான் சொல்ல முடியும். எது இருந்தாலும் பாலா, எல்லாருமே இந்த போட்டியை காண்பதுல அவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்கிறாங்க. ஏன்னாக்கா இறுதி போட்டி ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் மோடிய போட்டிகளிலும் இதே போன்ற உற்சாகமா பார்த்திருந்தாங்க. அதுலயும் இந்தியா மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. அதனை தொடர்ந்து இந்த இறுதி போட்டியில நியூசிலாந்து அணியை வீழ்த்தும் என்ற நம்பிக்கை பொதுமக்களுக்கு இருந்தாலும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இருந்தாலும் தற்பொழுது இந்திய அணியோட பந்து வச்சு சிறப்பாக இருந்த அதே தொடர்ந்து தற்பொழுது கிரிக்கெட்டினுடைய அந்த பேட்டிங்குமே ரொம்ப சிறப்பா ஆடிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து சுமன் கில்லாக இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், மிக சிறப்பா விளையாட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தற்பொழுது இந்திய அணி ஒரு விக்கெட் கூட விடாம தொடர்ந்து ஒரு ஓவரை கடந்து 2வது ஓவர் விளையாடி கொண்டிருக்கிற நிலையில தான் கிரிக்கெட் ரசிகர் மத்தியில இந்த போட்டி முடியும் வரை இருந்து காண்பதற்கான அவர்கள் எல்லாரும் தயாரா உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் கொடிகள், அதாவது இந்திய கொடியை கையில ஏந்தி இந்தியாவுக்கு ஒரு உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. பாலா, நிச்சயமாக சுரேஷ்குமார், பொதுவாக மெரினா கடற்கரைக்கு வரக்கூடியவர்கள் கடலின் அலையை ரசிப்பார்கள். தற்போது மெரினா கடற்கரையில் இந்தியாவின் பேட்டிங்கை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அகண்ட திரையில். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். பெசன்ட் நகரிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.